சில ரிவிஷன் டெஸ்ட் 17க்கான ஆன்சர் கீ டிஸ்கஷன். Question number 1. The number of d electron retained in Fe2 plus ground stateல இருக்கிற அயனோட கான்ஃபிகரேஷன் அட்டாமிக் நம்பர் கொடுத்துருக்காங்க 26. இப்போ Fe2 plus அயனோட எலக்ட்ரான்கள் எத்தனை % ஆயிருக்கு டி எலக்ட்ரான். நமக்கு அவுட்டர் மோஸ்ட் கான்ஃபிகரேஷன் தெரியும். அட்டாமிக் நம்பர் 26 கொடுத்துருக்காங்க. அவுட்டர் மோஸ்ட் CD6-4s2. பட் இது கிரவுண்ட் ஸ்டேட் கான்ஃபிகரேஷன். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா Fe2 plus இந்த அயனியோட கான்ஃபிகரேஷன்ல எத்தனை எலக்ட்ரான் இருக்கும் டி ஆர்பிட்டால் அப்படின்னு கேட்குறான். இப்போ 4sல இருந்து லாஸ் ஆஃப் 2 எலக்ட்ரான் எவ்வளோ எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா 6 எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஆப்ஷன் டி. Fe2 plus அயனியில் உள்ள டி எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை எத்தனைனா 6. Question number 2. The highest magnetic moment is shown by the transition metal ion with the outer electronic configuration. அதாவது மேக்னெட்டிக் மூமெண்ட் காந்த திருப்புத்திறன் வேல்யூ 4 வகையான கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க. இது ஹையஸ்ட் வேல்யூ இருக்கிற எலக்ட்ரான் அமைப்பு எது அப்படின்னு கேட்குறான். 3d2 நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் 2 இருக்கும். ஓகேங்களா? அப்போ 2.82 சம்திங் இருக்கும். இங்கே 5. இப்போ டி ஆர்பிட்டால் அப்படின்னாவே 5 சப்செல் இருக்கும். ஈச் சப்செல் ஷுட் பொசஸ் 1 எலக்ட்ரான். ஸோ n = 5 நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான். இதில் 7 இருக்கு. அப்போ 7 போட்டோம்னா இந்த ஆர்பிட்டால் எப்படி ஃபில் ஆயிருக்குன்னா அட்லீஸ்ட் கூன் ரூல் பிரகாரம் ஒவ்வொன்றிலையும் ஒரு எலக்ட்ரான் ஃபர்ஸ்ட் ப்ரெசென்ட் ஆகும். அகெயின் ரிமைனிங் 2 எலக்ட்ரான் இது பேர் அப் ஆயிரும். ஸோ n = 3 நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான். இது 9. சேம் கைண்ட் ஆஃப் ஒவ்வொரு ஆர்பிட்டாலையும் ஃபர்ஸ்ட் ஒரு எலக்ட்ரான் ஃபில் பண்ணுங்க. 5, 6, 7, 8, 9. ஸோ n = 1. நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் எதில் அதிகமாக இருக்கோ அதோட மேக்னெட்டிக் மூமெண்ட்டும் அதிகமாக தான் இருக்கும். இங்கே பாருங்க 4 ஆப்ஷனில் ஆப்ஷன் பியில் நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் 5 இருக்கு. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். The correct order of ionic radius is. இது தியரிட்டிக்கல் கொஸ்டின் தான். டியூ டு லாந்தனைட் கான்ட்ராக்ஷனை பேஸ் பண்ணிட்டு இந்த 2 ஆப்ஷன் மட்டும் பாருங்க. இது வராது, டியும் வரப்போறது கிடையாது. ஃபர்ஸ்ட் லாந்தனம் இது அல்லது இது. ஓகேங்களா? ஏன்னா எங்க இருக்கும் அப்படின்னா வெரி லெஃப்ட்ல இருக்கும். லெஃப்ட்ல இருக்கும்போது அதோட சைஸு கண்டிப்பா பெருசாக தான் இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் போகும் பொழுது டியூ டு லாந்தனைட் கான்ட்ராக்ஷன்னால சைஸு சின்னதாகும். இப்போ பாருங்க இதில் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. லாந்தனைட்ஸ் அண்ட் சீரியம், ஹியர் புரோமித்தியம். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். இந்த 2 எலிமெண்ட்டை நீங்க வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். இன் டைக்ரோமேட் டையானியான் இதோட ஸ்ட்ரக்சர் பாருங்க. ஆன்சருக்கு இதுலயே கொடுத்துருக்கோம். அதாவது Cr2O7 2- இந்த அயான்ல இருக்கிற அந்த பாண்டிங் சிக்மா பாண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது 6CO பாருப்பா 1 2 3 4 5 6. இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் ஆல் ஆர் ஈக்குவலா இருக்கும். இது பிரிட்ஜ்டு இந்த பாலம் போன்ற அமைப்பு இருக்குல்ல CrO இந்த லிங்கேஜோட டிஸ்டன்ஸ் மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். இதுல பாருங்க ஆப்ஷன் சில 6 CrO பாண்ட்ஸ் ஆர் ஈக்குவலண்ட். Question number 5. The ion with maximum number of unpaired electron. இதுல பிணைப்பில் ஈடுபடாத எலக்ட்ரான்கள் அதிகமா இருக்கிறது எதுல அப்படின்னு கேட்டிருக்கான். 4 ஆப்ஷன் மாங்கனீஸ் 2+, டைட்டேனியம் 3+, வெனேடியம் 3+, Fe2+. ஒவ்வொன்றுத்துக்கும் உனக்கு கிரவுண்ட் ஸ்டேட் கான்ஃபிகரேஷன் வெரி வெல் நோன். மாங்கனீஸ் அட்டாமிக் நம்பர் 25, 3d5, 4s2. என்ன கான்ஃபிகரேஷன் கேட்டிருக்காங்க? 2+ அயானுக்கு. அப்ப லாஸ் ஆஃப் 2 எலக்ட்ரான். ஸோ 5. n = 5 நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான். டைட்டேனியத்தோட அட்டாமிக் நம்பர் 22, 3d2, 4s2. இதுல என்ன கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்கன்னா 3+. இப்போ இதுல இருந்து ஒரு 2 எலக்ட்ரான், இதுல இருந்து ஒரு எலக்ட்ரான். நவ் பிகம்ஸ் 3d1. ஸோ n = 1. லீஸ்ட் 1 தான் கம்மியாக தான் இருக்கு. அடுத்து வெனேடியத்தோட அட்டாமிக் நம்பர் 23, 3d3, 4s2. கான்ஃபிகரேஷன் 3 கொடுத்துருக்காங்க. அப்போ
3d2 n equal to 2 unpaired electron. Ion 2 plus கொடுத்திருக்காங்க. Ion 26 Fe அப்ப 3d6 4s2 வரும் 2 electron. So n is equal to 4. ஏன்னா ஒன்று என்ன ஆயிடும் pair up ஆயிடும். அப்ப 4 maximum unpaired electron எதில் இருக்கு அப்படின்னா manganese 2 plusல. Option A. Question number 6. This is theoretical direct question. The general outer electronic configuration of D block element. D தொகுதி தனிமங்களின் பொதுவான எலக்ட்ரான் அமைப்பு எது அப்படின்னு கொடுத்துருக்கானுங்க. D தொகுதி தனிமங்கள் அப்படின்னாவே D ஆர்பிட்டால்ல 1 to 10 fill ஆகும். அட் தென் அவுட்டர் மோஸ்ட் NS-ஐயும் கால்குலேட் பண்ணிக்கணும். NS-ல 1 to 2 வரும். அட் த சேம் டைம் n-1 n-1னா டிரான்சிஷன் எலமெண்ட், n-2 அப்படின்னா இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பாருங்க எல்லா ஆப்ஷன்லையுமே n-1 தான் கொடுத்துருக்காங்க. இப்போ டிலையும் எஸ்லையும் இருக்கிற எலக்ட்ரானோட கவுண்டிங் வந்துச்சுன்னா நம்மளால சொல்ல முடியும். டியில் 1 to 10 வரைக்கும் இருக்கும். 1 to 10 3 ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அப்போ இது வரப்போகிறது கிடையாது. இங்கே பாருங்க 1 to 10, பட் இதில் எது ப்ரெசென்ட் ஆகலை, எஸ் ஆர்பிட்டால் ப்ரெசென்ட் ஆகலை. ஸோ இது வராது. இந்த ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் பாருங்க n-1 d power 1 to 10 ns 1 - 1 to 2 s ஆர்பிட்டால்ல 1 அல்லது 2 எலக்ட்ரான் வரைக்கும் கம்ப்ளீட்டா ஃபில் ஆகும். அப்போ ஆப்ஷன் பி. இதில் பாருங்க பார்ஷியலி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஆப்ஷன் வராது. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். டைட்டேனியம் சோர்ஸ் மேக்னெட்டிக் மூமெண்ட் 1.73 நியூ கொடுத்துருக்காங்க டைரக்டாவே 1.73. இப்போ 1.73 அப்படின்னா நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் எத்தனை வந்திருக்கணும்னா 1 வந்திருக்கணும். கான்ஃபிகரேஷன் அவங்களே சொல்லிட்டாங்க. டைட்டேனியத்தோட அட்டாமிக் நம்பர் என்னது 22 3d2 4s2. இப்போ நமக்கு n நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் அல்லது எலக்ட்ரான் எத்தனை வந்திருக்கணும் 1 தான் வரணும். இப்போ ஃபர்ஸ்ட் கான்ஃபிகரேஷன் +1 போட்டோம்னா 1 மட்டும்தான் லாஸ் ஆகிருக்கும். அப்போ 3d2 4s1 வந்திருக்கும். அது வரதுக்கு சான்ஸ் இல்லை. +2 போட்டோம்னா 3d2 நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் 2 வரும். பட் ஆனால் இங்கே கொடுத்துருக்கிற வேல்யூ 1.73. இன்கேஸ் ஆஃப் 2.83னா இது ஓகே. ஓகேங்களா? இப்போ +3 போடுங்க. எஸ் ஆர்பிட்டால் இருந்து 2 எலக்ட்ரானும் டியிலிருந்து 1 எலக்ட்ரானும் லாஸ் ஆயிடுச்சுன்னா 3d1. ஸோ நவ் n equal to 1. இந்த ஃபார்முலாவில் மியூ ஈக்குவல் டு n of n plus 2. இதில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா 1.73 இந்த வேல்யூ வரும். அப்போ ஆப்ஷன் சி. Which one of the following pair or ion has the same electronic configuration? outermost அயான்ஸோட பேர் கொடுத்துருக்கேன். அயனிகளோட ஜோடி ஒரே மாதிரியான எலக்ட்ரான் அமைப்பு. இப்போ D1னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் D1 வந்தால் செகண்டும் D1 வரணும். அதே மாதிரி இங்கே பாருங்களேன் ஸ்காண்டியம் 3+ குரோமியம் 3+ கொடுத்துருக்காங்க. ஸ்காண்டியம் அட்டாமிக் நம்பர் 21 3d1 4s2. இங்கே 3+ கொடுத்துருக்கான். அப்போ D0 வரும். கமா அடுத்து குரோமியத்தோட அட்டாமிக் நம்பர் 24 3d5 4s1. எத்தனை எலக்ட்ரான் லாஸ் ஆயிருக்கு 3 எலக்ட்ரான் 1 இதுல இருந்து 2 மீதி எவ்வளவு வந்திருக்கும் 3 எலக்ட்ரான் வந்திருக்கும். அப்ப D3 இது நாட் ஈக்குவல். இந்த ஆப்ஷன் வராது. அடுத்து செகண்ட் ஆப்ஷன் சேம் கைண்ட் ஆஃப் குரோமியம். இப்போதானே குரோமியம் கால்குலேட் பண்ணோம். இது என்ன வரும் D3 Fe3+ 3d6 4s2. 4sல இருக்கிற 2 எலக்ட்ரான் இதுல இருந்து அப்போ 4 வருங்களா D4. இப்போ நாட் ஈக்குவல். இதுவும் வரப்போறது கிடையாது. Fe3+ இது போடுங்க. Fe3+ போட்டோம்னா சேம் 26 3d6 4s2 இதுல இருந்து 2 எலக்ட்ரான் இதுல. அப்ப D5 வருமாப்பா. கமா மாங்கனீஸ் 2+. மாங்கனீஸோட கிரவுண்ட் ஸ்டேட் 25 அட்டாமிக் நம்பர் 3d5 4s2. அவங்க 2+க்கு தான் கேட்டிருக்கான். அப்ப 2 எலக்ட்ரான் லாஸ் ஆயிடுச்சுன்னா D5. ஸோ Fe3+ Mn2+ have the same electronic configuration. Option C. The magnetic moment spin only of tetrachloronickel
2 மைனஸ் 2. இந்த அயானோட மேக்னெட்டிக் மூமெண்ட் மியூ வேல்யூ கேட்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த குளோரைன் அப்படிங்கிறது என்னன்னா வீக் லிகண்ட், பேரப் ஆகாது. ஓகேங்களா? ஸோ அக்கார்டிங் டு ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரியஸ் வீக் லிகண்ட், வலிமை குறை ஈனிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நிக்கலோட கான்ஃபிகரேஷன் 3d8 4s2 கிரவுண்ட் ஸ்டேட்ல. அடுத்தது நம்ம எதை கால்குலேட் பண்ண போறோம்? நிக்கல் 2 பிளஸ் கால்குலேட் பண்ணோம்னா எஸ் ஆர்பிட்டால இருக்கிற 2 எலக்ட்ரான் லாஸ் ஆயிரும். ஒன்லி 3d8 மட்டும் வருங்களா? இப்போ எந்த ஆர்பிட்டால் எம்டியா இருக்குன்னா எஸ்ல 1 பில. ஏன்னா எத்தனை லிகன் கொடுத்துருக்காங்க? 4 லிகன் கொடுத்துருக்காங்க. இந்த இது பேரப் ஆயிருக்கலாம் அந்த எலக்ட்ரான், பட் ஸ்கொயர் பிளானர் வராது. ஏன்னா அந்த சிஎல் அப்படிங்கிறது வீக் லிகன், பேரப் ஆகாம எஸ்ல ஒரு எலக்ட்ரானும் பில ரிமைனிங் 3 எலக்ட்ரானும் போயிட்டு ஃபுல் ஆயிட்டு sp3 ஹைபிரிடைசேஷன், தட் மீன்ஸ் டெட்ராஹெட்ரல். ஓகேங்களா? இப்போ நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் எத்தனை இருக்கு அப்படின்னா 2 எலக்ட்ரான் இருக்கு. இப்போ அந்த மேக்னெட்டிக் மூமெண்ட் வேல்யூவில் அப்ளை பண்ணோம்னா ரூட் ஆஃப் 2 × 2 + 2 எவ்வளோ வரும்? √8 வரும். 8 ரூட் எடுத்தோம் அப்படின்னா 2.82 or 83 வேல்யூ. ஆப்ஷன் சி. ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அமாங் த ஃபாலோவிங். ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எது தவறான வாக்கியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4f and 5f ஆர்பிட்டால்ஸ் ஆர் ஈக்குவலி ஷீல்டட் கொடுத்துருக்காங்க. அதாவது 4f லாந்தனைட்ஸ் மற்றும் ஆக்டனைட்ஸோட ஸ்கிரீனிங் எஃபெக்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கான். இந்த லாந்தனைட்ஸ் லுட்டீசியம் பார்ஷியலி ஃபில்டு டி ஆர்பிட்டால் அண்ட் நோ அதர் பார்ஷியலி ஃபில்டுனா ஒன்று 7 ஆர் கம்ப்ளீட்லி ஃபில்டு அப்படின்னா 14. லாந்தனைட்ஸாக இருக்கட்டும் லுட்டீசியம் அதோட எலக்ட்ரான் அமைப்பு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா டிஃப்ரெண்ட் வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும். அதை பொறுத்து அது பார்ஷியலாக இருக்கும். எந்த 2 எலிமெண்ட்டும், லாந்தனைட்ஸும் லுட்டீசியமும். இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். டி பிளாக் எலிமெண்ட்ஸும் இர்ரெகுலர் அண்ட் இராட்டிக் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆமாம். ஃபார் எக்ஸாம்பிளா மெல்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட், ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தோமே. அப் டு மாங்கனீஸ், நான் ஃபர்ஸ்ட் டிரான்சிஷன் எலிமெண்ட் மட்டும் சொல்றேன். ஸ்காண்டியம்ல இருந்து மாங்கனீஸ் வரைக்கும் ஒரு மாதிரியான மெல்டிங் பாயிண்ட் இருக்கும். ஆஃப்டர் மாங்கனீஸ்க்கு அடுத்தது அயான்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும்போது நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் குறையிறதுனால அகைன் டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கலாம். இதுதான் இர்ரெகுலர். அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். த கெமிஸ்ட்ரி ஆஃப் வேரியஸ் லாந்தனைட்ஸ் இஸ் வெரி சிமிலர். ஏன்னா ஒரு குரூப் எலமெண்ட்டோ அல்லது பீரியட்ல இருக்கிற அந்த எலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்கும். அப்போ அந்த 3 ஆப்ஷன் கரெக்ட். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இன்கரெக்ட் தான் கேட்டிருக்கான். 4f and 5f ஆர்பிட்டால்ஸ் ஆர் ஈக்குவலி ஷீல்டட். ஸ்கிரீனிங் எஃபெக்ட் எப்படி இருக்கும்? எதுக்கு அதிகமாக இருக்கும்? 4f 5f 4f 5f இஸ் மோர் தென் 4f ஆர்பிட்டால். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்த செஷன், அடுத்த ரிவிஷன் டெஸ்ட் அடுத்த செஷன்ல பார்க்கலாம்.